ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான விஷயம். ஸோ 393ல வருதுன்னா இப்போ பார்த்துக்கிங்க 9 வெள்ளி கோல்டு ப்ரைஸு இறங்கியிருக்கு. கோல்டு ப்ரைஸ் இறங்கியிருக்கு. ஸோ அதுதான் சொல்கிறேன்னே, நம்மளுக்கு வந்து கோல்டு ப்ரைஸ் ஏறினாலும் சந்தோஷ விஷயம், கோல்டு ப்ரைஸ் இறங்கினாலும் ஒரு சந்தோஷ விஷயம்னு சொல்கிறாங்களே, அதுதாங்க இது சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ நான் குரூப்லேயே ஷேர் பண்ணேன், இன்னைக்கு கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரு சிறப்பான இதில் வந்து இறங்கியிருக்கு. ஸோ யாராவது முடிஞ்சா லாக் பண்ணுங்க. லாக் பண்ணால் வந்து நான் சொல்கிறேன்னே, அது லாக் பண்ணால் வந்து ஒரு 6 மாசமா 10 மாசமா வந்து நம்ம ஒரு சேமிப்பு பண்ணலான்னு சொல்கிறேன்னே. ஸோ இது அந்த நல்ல ஒரு வாய்ப்புங்க. நீங்கள் அந்த வாய்ப்பை வந்து நழுவு விட்டுறாதீங்க. ஒரு சின்ன அமௌண்ட்ல ஒரு லாக் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து லாக் பண்ணிக்கலாம். ஒரு 6 மந்த் 10 மந்த் வந்து நீங்கள் அதை வந்து கட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஏன் அதை கட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு 6 மாதம் வச்சுக்கோங்களேன். 6 மாதத்துல நீங்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க ஒரு 450 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து அப்போ வருத்தப்படுறதோட நீங்கள் இப்போ லாக் பண்ணி இன்னைக்குள்ள ப்ரைஸில் இப்போ 300 இப்போ ஒரு கிராம் வந்து 392ல இருக்கு அந்த ப்ரைஸ். ஃபோக்கஸ்ல பார்க்கும் வந்து 393ல இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து அதை லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாக் பண்ண ப்ரைஸ் வந்து ஒரு 6 மந்த் இல்லை 10 மந்த்ஸ் நீங்கள் வந்து கட்டலாம் அதை. ஸோ இதுக்கு தான் நான் வந்து என்னோட டீமுக்கு என்ன சொல்லுவேன்னா, இது வந்து இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. சரின்னு பாருங்களேன் வச்சுங்க, இந்த கோல்ட் ப்ரைஸ் வந்து காலிலேருந்து இறங்கி இப்போ வந்து ஒரு கொஞ்சம் இறங்கி ஒரு 390 டவுன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஷூட் பண்ணிடுவான். டாப்க்கு ஷூட் பண்ணால் என்ன செய்யணும், நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம குரூப்புக்கு